ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகின்றீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதில்தான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதை போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சிறுமி கிறிஸ்தவளாக மாற ஆசைப்படுகிறார். தன் தாயிடம் சென்று அவற்றை தெரிவிக்கின்றார். தாயும் அவளோடு இணைந்து, நானும் கிறிஸ்துவை பின்பற்ற ஆசைப்படுகிறேன் என்று தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார்கள். திருமுழுக்கு பெற வேண்டும் என்று குருவானவரை சந்திக்கின்றார்கள். அங்கே ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். குருவும் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியானது அந்த குழந்தையினுடைய பள்ளியில் படித்த அவருடைய நண்பர்கள் அனைவரும் கேள்விப்பட்டு தன்னுடைய பள்ளிக்கு வரும்பொழுது கேட்கின்றார்கள், திருமுழுக்கு பெற்றாயே, என்ன நடந்தது? நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், எங்களிடம் ஏதாவது பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று கேட்டவுடனே அந்த சிறு குழந்தை மிக அழகாக சொல்கிறது, குருவானவர் என்னுடைய பெயரை சொல்லி கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. உங்கள் மீது நான் சிலுவை அடையாளம் வரைகிறேன். நீங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றீர்கள். இனிமேல் நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவத்தினுடைய அடையாளமாக திகழப் போகின்றீர்கள். இயேசுவை அறிந்து அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை என்றார். என்ற வார்த்தையை இந்த சிறு குழந்தையானது தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டது. எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். நீ இயேசுவை அணிந்திருக்கின்றாயா? இயேசு எங்கே இருக்கின்றார்? இயேசு எங்கே இருக்கின்றார்? எங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கவில்லையே, இயேசு எங்கே இருக்கின்றார் என்று அந்த சிறு பிள்ளைகள் எல்லோரும் கேட்கின்றார்கள். அந்த குழந்தை சொல்கிறது, திருமுழுக்கு பெற்ற குழந்தை, என்னுடைய நெற்றியில் குருவானவர் சிலுவை அடையாளம் வரைந்தார், இப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். மறு கிறிஸ்துவாக நான் வாழப்போகிறேன், இனி நான் இயேசுவினுடைய குழந்தை என்று சொன்ன உடனே அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். நம்மோடு வாழ்கின்ற இந்த சிறு குழந்தை இயேசுவின் குழந்தையாக மாறிவிட்டாலே நாமும் மாறுவோம் என்கின்ற அந்த ஒரு முன்னெடுப்பை அனைவரும் எடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். யோர்தான் நதிக்கரை, அங்கே முதலில் இயேசு தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த இடம். ஏன் யோர்தானை அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும்? யோர்தான் நதிக்கரை ஒரு இயற்கையில் ஆன ஒரு சாதாரண ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு நதி. எப்பொழுதும் அந்த நதியிலே நாம் இறங்கி குளிக்கும் பொழுது கடவுளுடைய அந்த வல்லமை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் அந்த யோர்தான் நதிக்கரை இருந்தது. குறிப்பாக குணமளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நதியாக இருக்கின்றது. அதனால் இயேசு
அந்த இடத்திலே மக்களுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கின்ற ஒரு இடமாகவும் இயேசுவும் அந்த இடத்திற்கு இணைந்து செல்கிறார். மக்கள் வெறும் பாவம் போக்கும் மட்டுமல்ல, நோய் நீக்கி எல்லோரும் உடல் நோய் மனநோய் நீங்கி புது மனிதர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒரு இடம்தான் அந்த யோர்தான் நதிக்கரை. அதோடு மட்டுமல்லாமல் யோர்தானை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அங்கே 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 1-14 வரை பார்க்கும் பொழுது நாமான் அந்த தொழுநோயிலிருந்து நலம் பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு இடமாகவும் யோர்தான் நதிக்கரை அங்கே விளங்குகின்றது. அழகாக அவருக்கு பார்க்கின்றோம். உடல் முழுவதும் நோய், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அங்கே எலிசா இறைவாக்கினர் அங்கே அவருடைய அறிவுரை கூறுகிறார். யோர்தான் நதிக்கரைக்கு நீ செல்ல வேண்டும். 7 முறை அங்கே நீ தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்த பின்புதான் உன்னுடைய நோய் நீங்கும் என்று சொன்னவுடனே தொடக்கத்தில் அவர் சினம் கொள்கிறார். இருப்பினும் இறைவாக்கினருடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்கு ஏற்ற வார்த்தையாக தான் இருக்கும், கடவுளுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு அங்கே யோர்தான் நதிக்கரைக்கு சென்று அவர் 7 முறை மூழ்கி எழுந்த பின்பு அவருடைய உடலானது ஒரு சிறு குழந்தையினுடைய உடலை போன்று மாறியது. நோயிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அதனால்தான் அந்த இடமானது ஒரு குணமளிக்கும் வல்லமை பெற்ற ஒரு நதியாக திகழ்கின்றது. பாவத்திலிருந்து மட்டுமல்ல, உடல் நோயிலிருந்தும் இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நதியாக அந்த யோர்தான் நதி அங்கே திகழ்கின்றது. அந்த யோர்தான் நதி, அதனால்தான் இயேசுவுக்கு இறை மனித சந்திப்பினுடைய ஒரு இடமாக அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு இந்த திருமுழுக்கு தேவையா? அங்கே ஒரு கடவுளுடைய மகனாக இருக்கின்றார், அவருக்கு ஏன் இந்த திருமுழுக்கு? மனிதர்களுடன் ஒன்றிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த திருமுழுக்கு அங்கே நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் அனைவரும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற அங்கே வருகிறார்கள், மனம் மாற்றம் பெற வருகிறார்கள். இயேசு ஏன் அங்கே செல்ல வேண்டும்? இயேசுவுக்கு தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு சிறந்த மகனாக இருக்கின்றார். அதான் நற்செய்தியிலே மிக தெளிவாக சொல்கின்றது, இவர் இன்று விட்டுவிடும், ஏனென்றால் கடவுளுடைய திருவுளம் இதுதான் என்பதை யோவானுக்கு சொன்னவுடனே யோவான் மறுப்பு தெரிவிக்காமல் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். 3வது முறையாக தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடம். முதல் முறை நாம் பார்க்கின்றோம், அங்கே இடையர்களுக்கு அங்கே இயேசு பிறப்பானது அறிவிக்கப்பட்டது, ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்ந்தார்கள், சென்றார்கள், சந்தித்தார்கள், ஆசையை பெற்றார்கள். 2வது முறையாக இந்த 3 அரசர்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது, இயேசுவை சந்தித்தார்கள், தங்களிடமிருந்த பரிசை எங்கே கொடுத்தார்கள், அதைவிட விலைமிக்க பரிசு இயேசு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், உணர்ந்தார்கள், அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டார்கள். 3வது முறையாக இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம், தந்தையாம் கடவுள் இவரையே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தன் மகனை எல்லோருக்கும் மீண்டும் அறிவிக்கின்றார். 3வது முறையாக இயேசுவை உலகறிய எடுத்துக்காட்டி என் மகன் என்பதை, இவர் விண்ணிலிருந்து வந்தவர் என்பதையும் தந்தையாம் கடவுள் தன் மகனை உலகிற்கு 3வது முறையாக அறிமுகம் செய்து வருகின்றார். அங்குதான் நாம் பார்க்கின்றோம், இயேசு கடவுளுடைய மகனாக இருந்தாலும் தன்னை தானே அவர் தாழ்த்தி கொள்கின்றார், கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்கின்றார். தந்தையினுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றியதன் காரணமாக தான் திருமுழுக்கு பெற்று அங்கே யோவானுடைய வழிகாட்டுதலின்படி அங்கே அவர் வெளியே வருகிறார். அங்கே வானத்திலிருந்து குரல் ஒலிக்கின்றது. இவ்வாறாக இறைவனுடைய திருவுளம் திருமுழுக்கு வழியாக நிறைவேற்றப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு இறையாட்சி பணியை செய்வதற்காக இந்த திருமுழுக்கு அங்கே உதவியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு இவர் மட்டும்தான் திருமுழுக்கு பெற்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அதை அபிஷேகமாக பார்க்கின்றார்கள். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க செல்கிறார்களோ அவர்களுக்கு எண்ணெயால் அவர்களுக்கு அபிஷேகம் செய்து இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க அவர்கள் செல்கின்றார்கள்.
அதே ஒரு நிலைதான் இயேசுவுக்கும் இந்த விழாவானது ஒரு அபிஷேக விழாவாக மாறி, காலம் நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற ஒரு இடமாகவும் அந்த யோர்தான் நதிக்கரையிலிருந்து திருமுழுக்கு பெற்றவுடனே தன் வாழ்வை பணி வாழ்வை தொடங்குகின்றார். எல்லா இடங்களுக்கும் செல்கின்றார். சென்றமிடமெல்லாம் நன்மையை செய்தார். தந்தையினுடைய வார்த்தையை அங்கே அறிவித்தார் என்பதுதான் நம்முடைய விவிலியம் நமக்கு சொல்கின்ற வார்த்தையாக உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இயேசுடைய திருமுழுக்கு சொல்கின்ற சிந்தனை என்ன, அறிவுரை என்ன என்றால், நாமும் மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுனுடைய பொது குருத்துவத்திலே நாமும் பங்கு பெறுகின்றோம். நாமும் கட்டாயம் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்கின்றார். இயேசுவை அறிந்த பின்பு, அவருடைய வல்லமையெல்லாம் புரிந்து கொண்ட பின்பு, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்கிறார். அதுதான் அந்த சிறுமியும் நாம் பார்க்கின்றோம். என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், நான் கிறிஸ்துவனுடைய குழந்தை, இயேசு என்னில் இருக்கின்றார், நான் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு குழந்தையினுடைய வார்த்தையும் அப்படித்தான் இருந்தது. எனவே பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் பவுலடியாரை போன்று வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார், கிறிஸ்துவை நான் என்னுடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயல்கள் அனைத்தும் இயேசுவை வெளிப்படுத்துகின்ற சிறந்த ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் நம்முடைய குடும்பத்தில் அந்த பணி வாழ்வு தொடங்க வேண்டும். விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செய்தல், இவ்வாறாக இயேசுவின் விழுமியங்களை நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் தொடங்கும் பொழுது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக மாறுகின்றது. இறை மனித உறவு, உடன் பிறப்புகள் மத்தியில் பெற்றோர் பிள்ளைகள் இவர்கள் மத்தியிலே இருக்கின்ற உறவுகள் இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. அதுதான் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். நாம் அன்பின் வழியாக நற்செய்தியை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் தொடங்குவோம். எனவே பிரியமானவர்களே, இயேசுனுடைய இந்த திருமுழுக்கு நாம் அனைவரும் அவருடைய விழுமியங்களை நாம் பின்பற்றி அதை வெளிப்படுத்த அழைப்பு விடுக்கின்றது. மறு கிறிஸ்துவாக, மறு கிறிஸ்தவளாக வாழ நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.